शेषाद्रिवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नरसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्य सुतम् गुणाप्तिम् सन्तःकुमारगुरुवर्यमनहम् प्रदक्ष्ये तस्मद्गुरुसमारम्भाम् यदिहेकरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. 450ஆம் வார்த்தை. பகவத் சேஷமாய் வைத்து அகன்று போன ஆத்மாவை எம்பெருமானோடே சேர்க்கைக்கு பத்தாஷாக பிராட்டி உழல் என்பது அத்தியவசித்திருக்கை. அனாதி காலமாக எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருந்தும் அகன்றிருந்த இவ்வாத்மாவை எம்பெருமானோடே சேர வைப்பதற்கு புருஷகாரபூதையான பிராட்டி இருக்கிறாள் என்று உறுதி பூண்டு இருக்கையே ஜீவன் செய்ய வேண்டியது என்றும் அர்த்தத்தை ஐதிஹ்யத்தை காட்டி நிரூபிக்கிறது இவ்வார்த்தை. பிராட்டி அடியோங்களுக்கு தஞ்சம் என்ற விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஆகையினாலே என்ன சொல்றா? தொண்டனூர் நம்பி தம்முடைய அந்திம திசையிலே மருதூர் நம்பி நடக்க இவ்வாத்மா எம்பெருமானை பற்றி கணவரும் சேரும்படி ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று கேட்டா, எம்பெருமானுக்கு இல்லாததுமாய் இவ்வாத்மாவுக்கு உள்ளதென்றுமாய் எம்பெருமானை பெருகைக்கு பொருள் விலையும் தானே ஆங்கியிருப்பது அஞ்சலியே காண். இது வார்த்தை சொன்னோம். ஆகையினாலே அடுத்தது என்ன அப்படின்னா, உடையவர் முதலியாண்டாருக்கு அருளி செய்த 10 வார்த்தை. உடையவர் யாரு? உத்தாரகாச்சாரியர். அவர் தனியர் என்ன? யோனித்தமித்திரபராம்புஜ ராமோகதஸ்கரிதனாடி திருநாஜமேனே தஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தியே. அவருடைய தாசரதி என்க முடியான முதலியாண்டான் சுவாமி தனியர் என்ன? தஸ்யதாசரதே பாதௌ பாதுகே எதிராஜஸ்ய கதையந்தே யதாக்ஷயா தஸ்யதாசரதே பாடு சிரசார் தாரயாமியம். இது அந்த சுவாமியுடைய தனியர். அவருக்கு பாதுகே மாதிரி இருந்தார் சுவாமி. ஆகினால் அதே தனியனில் எழுதியிருக்கார். அந்த உடையவர் வெள்ளியலங்கா வெள்ளிதாசர் விஷயமாக முதலியாண்டாருக்கு படித்த 10 வார்த்தை. 3 பேர் சொன்னார். யார் யாரு? எம்பெருமானார், வெள்ளியலங்காவில்லை, அப்புறம் முதலியாண்டான் சுவாமி. முதலியாண்டான் உள்ளம் விம்மி பிரச்சனை கேட்கிறார். அவர் என்ன பிரச்சனை? உள்ளம் விம்மி புறம் வசிந்து உடையவர் ஸ்ரீபாரத்திலே தண்டனிட்டு நமக்கும் நம் முதலிகளுக்கும் உள்ள தன் ஏத்தம் அருளி செய்ய வேணும் என்ன. நாம் யார்? அந்த முதலிகள் யாரு? வெள்ளியருங்காவில்லை. நமக்கும் நம் முதலிகளுக்கும் உள்ள தன் ஏத்தம் அருளி செய்ய வேணும். அவர்கள் கொஸ்டின் கேட்கிறார். என்ன உடையவரும் நாமே உமக்கு சொல்ல வேணும் என்றிருப்பது அர்த்தத்தை நீர்த்தாமே கேட்டீரே என்று பிரீத்தராய் சகல வேத சாஸ்திரங்களிலும் இதிகாச புராணங்களிலும் உள்ளத்தை பொருட்கி சேர்த்து நம் ஆழ்வார்கள் அருளை செயல்களிலும் சொல்லப்பட்ட முக்கியமாய் இருப்பதற்கு அர்த்தத்தை உடையவர் முதலியாண்டாருக்கு 10 வார்த்தையாலே அருளை செய்திருக்கிறார். கௌரவமா கேட்கணும். 3 பேர். ஒருத்தர் அந்தனர், ஒருத்தர் பிள்ளையருங்காவில்லை, மற்றொருத்தர் சிஷ்யர் முதலியாண்டார். இதில் முதல் வார்த்தை 10 வார்த்தை சொல்றார். என்ன? நமக்கும் நம் முதலிகளுக்கும் உள்ள தன் ஏத்தம் எங்கனே எந்தில். நாம் இதுக்கு வியாக்கியானம் சொல்றேன். முதல்
என்ன இதுக்கு என்ன வியாக்கியானம் பண்றார் அப்படின்னா, ஆச்சாரிய ஸ்தானங்களில் இருப்பவர்களாய், வேதத்தில் அதிகாரம் உள்ளவர்களாய், பூணூல் சாத்திய நமக்கும் சிஷ்யர்களாகவே இருப்பவர்களாய், வேதத்தில் அதிகாரமில்லாதவர்களான பிள்ளைவரங்கா வெள்ளிதாசர் போன்ற பூணூல் சாத்தார் முதலிகளுக்கும் உள்ள வாசியை, அந்த ஏற்ற தாழ்வை அருளி செய்ய வேண்டும் என்று முதலியாண்டான் எம்பெருமானாரை கேட்க 10 வாசிகளை எம்பெருமானார் அருளி செய்கிறார். இவ்வார்த்தையில் அவையாவனா கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுதா? இதில் முதல் வார்த்தை நமக்கும் நம் முதலிகளுக்கும் உள்ள தன்னேற்றம். முதலாவது எங்கனே என்னில் நாம் நாடு பரிகிரகிக்கைக்காக செய்வதோம். அவர்கள் நாட்டாரோடு இயல்வடிந்து நாரணனை நண்டுமோதர்கள் எண்ணியிருப்பார்கள். அல்வார் பாசுரத்தை அப்படியே கோட் பண்றார். நாட்டாரோடு இயல்வடிந்து நாரணனை நண்டினமே. இதுக்கு வியாக்கியானம் என்ன? ஆச்சாரியர்கள் உலகை திருத்துவதற்காக உலகில் உழவு வேண்டி இருக்கிறது. சாத்தார்வதர்களுக்கு இந்த கடமையில் இல்லாமையாலே நாட்டாரோடு இயல்வறிந்து நாரணனை நன்னினமே என்கிறபடியே, நாட்டாரோடு உழலாமல் நாரணனையே பெற்றிருக்கும் பெருமையுண்டு. நாம் சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம், நாரணனை பற்றி இருப்பார் அப்படின்றார். இரண்டாம் வார்த்தை திருப்பதிகளுக்கும் கோயில் திருமல பெருமாள் கோயிலுக்கும் உள்ள தன்னேத்தம். எங்கனே என்னில் நாம் தெப்பக்கயிறை போலே இரண்டையும் விடோம். அவர்கள் சாரக்கியராக கொண்டு விட்டத்தில் இருப்பாரை போலே முதலடியிலே நிற்பார்கள். வியாக்கியானம்: தெப்பத்தை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் நீந்துகிறவர்களைப் போலே நாம் பிரதான க்ஷேத்திரம் ஒன்றிலே வாழ்ந்து நிர்பராயிராமல் மாமதராள் புணர்ந்த பொன்மார்தன் பொருந்தும் பெருதரும் புக்கு நிற்கும் ராமானுஜத்தாடி புக்கு நிற்போம் சொல்றேன். நாம் பிரதான க்ஷேத்திரம் ஒன்றிலே வாழ்ந்து நிர்பராயிராமல் மாமதராள் புணர்ந்த பன்மார்பன் பொருந்தும் புக்கு பெருமான் பொருந்தும் பெரிதரும் புக்குரிப்போம். அவர்கள் கோயில் திருவெருமாள் கோயில் போன்ற பிரதான க்ஷேத்திரங்களில் க்ஷேத்திரம் ஒன்றில் ஈடுபட்டு படகின் மேல் விட்டத்திலே இருப்பவர்களைப் போலே நிர்பராய் இருப்பார்கள். தெப்பக்கையர் விட்டத்தில் இருப்பார் என்னும் பதங்களின் விவரணம் ஆச்சாரியரின் சூர்ணை 19ஆம் வியாக்கியானத்தில் காண்பார். மூன்றாம் வார்த்தை ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வார்க்கும் உள்ள தன்னேத்தம். எங்கனே என்னில் நாம் கலக்கங்களும் தேத்தமுமாய் போருவதோம். அவர்கள் கலக்கமில்லா நத்தவர்களாய் பல்லாண்டு கூறியிருப்பார்கள் என்று சொல்றார். பகவத் அனுபவத்தில் வரையாலே எம்பெருமானையும் அவன் அடியாரையும் வெறுத்து வார்த்தை சொல்லுவது, மடலெடுப்பது, நோன்பு நோற்பது முதலான அதிபுருவத்திகளை கலங்கின தசையிலே செய்பவர்களாய் தேறின போது மங்களாசாசனம் பரராய் இருப்பவர்கள். ஆனால் மத்த ஆழ்வார்களைப் போலே நாம் கலக்கங்களும் தேத்தமுமாய் இருப்போம். சாத்தார் முதலிகள் பெரியாழ்வாரை போலே கலக்கமில்லா நல்தோர் கரைகண்டோர் என்றும் பெருமையை உடையவர்களாய் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுவனே என்று மங்களாசாசனபரராய் இருப்பவர்கள். மூணாவது ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் உள்ள தன்னேத்தம். மூணாவது. நாலாம் வார்த்தை அந்தரத்துக்கும்
கரைக்கும் கடலுக்கும் உள்ள தன்னேத்தம் என்கிறே எண்ணில் நாம் சம்சாரமாகிற கடலிலும் மழையிலும் பெருங்காத்திலும் அவற்றிலுள்ள லாபேதங்களாலும் சோக ஹரிஷங்களாலும் பண்ணால் இருப்போம். சேஷ ஹரிஷங்களை பண்ணால் இருப்போம். அவர்கள் இரண்டிலும் வளர்தல் தனதும் சேரார் பெருதுயிரும் தடாயேல் என்கிற திருவடிப்படி நிற்பர்கள். வியாக்கியானம். ஆவாரார் துணை என்று அறர்கள் அலைநீர் கடலில் எழுந்தும் நாவாய் போல் சம்சாரமாகிற கடலிலும் மழையிலும் பெருங்காத்திலும் அலை கொண்டு சம்சாரத்தில் உள்ள லாப நஷ்டங்களில் இன்ப துன்பங்களை அடைகின்றோம் நாம். அவர்கள் கரையிலே நன்கூரம் பாய்ச்ச பெற்று நிலையாயிருக்கும் கப்பல் போலே லாப நஷ்டங்களில் இன்ப துன்பங்களை அடையாதவர்களாய் உடதென்று இருமாவார் உண்டில்லை என்று தளர்தல் அதனருகும் ஷாரார் பெருதுயிரும் தராயேல் உன் சரணந்தாலும் சரணில்லை என்கிறபடியே எம்பெருமானாகிற கரையை பற்றி நிலையாயிருப்பவர்கள். எம்பெருமானார் வார்த்தை இது. யாருக்கு? மதுரையாண்டான் சுவாமி சாத்திருக்கார். 5ஆம் வார்த்தை. அணுவுக்கும் மகாமேருவுக்கும் தன்னேத்தம் எங்கனே எண்ணில் நாம் சம்பந்தமும் குடி கோத்திரமும் சூத்திரமுமாக பண்ணுவதோம். அவர்கள் சம்பந்த ஞானானுஷ்டானமே குடி கோத்திரம் சூத்திரம் என்றிருப்பார்கள். வியாக்கியானம். 5வது. நாம் பண்டை குலமான பிராமணியத்தை பற்றி நின்று குடி கோத்திரம் சூத்திரம் முதலானவற்றில் உழல்கின்றோம். அவர்கள் தொண்டை குலத்திற்குரிய ஜீவ பர சம்பந்த ஞானத்தையும் அதற்குரிய அனுஷ்டானத்தையும் குடி கோத்திரம் சூத்திரம் முதலான அனைத்தும் கொண்டிருப்பார்கள். 6ஆம் வார்த்தை. கரும்புக்கும் கண்டுக்கும் உள்ள தன்னேத்தம் எங்கனே எண்ணில் நாம் வேதமாகிற கரும்பை கடித்து பல்லு முறிவதோம். அவர்கள் சாரத்வயமாகிற கண்டை கடித்து இருப்பார்கள். கண்டு நாம கடிக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாரு வியாக்கியானம்? மறையாய நால்வேத மாலையாலே சங்கை கலந்ததானா வேதமாகிற கரும்பை கடித்து பல் முறிவது போல அர்த்த நிஷ்கர்ஷம் செய்வதில் கஷ்டப்படுகிறோம். அவர்கள் சகல வேத சாரமான தயவென்கிற கல்கண்டை சுவைத்து இன்புறுகிறார்கள். 7ஆம் வார்த்தை. மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள ஏத்தம் எங்கனே எண்ணில் நாம் மண்ணுடனே பெற்றால் என் செய்யா நீயும் விட்டால் என்றும் அறிவித்திந்திர அஞ்சலின் அடைந்தேன் என்றும் பரணி காட்டி படுப்பாயோ என்றும் திருமாலே இனி செய்வதந்தறியேன் என்றும் பயப்பட்டு கலங்கா நிற்பதோம். 4 பாஷன் கோட் பண்ற நிற்பதோ. அவர்கள் இங்கே திரிந்தே கிடைக்குத்தன் இருமாதிரம் ஒன்றென்று வளர்ந்து ஜெகூரத்த பாடவாய் என்றும் வானியிருந்தம் மீதன் மத்தை நரகமே எய்தலன் என்றும் நம்புவார் வருவைகுந்தன் காண்பினே என்றும் செய்தலை எதனாத்து போல் அவன் செய்வது செய்து கொள்ளா என்றும் இருப்பார்கள். திருப்பேட்சான். நமக்கும் அவர்களுக்கும் மண்ணாகிற லீலா விபூதிக்கும் விண்ணாகிற நித்திய விபூதிக்கும் உள்ள வாரிசு உண்டு.
நாம் மண்டுடனை பெற்றால் என் செய்யா நீயும் விட்டால் திருவாய்மொழி 7:1-6 என்றும் அறிவித்தெந்திர அஞ்சனை நடைந்தேன் பெரிய திருவடி 7:7-1 என்றும் ஆவிதிகைக்கு ஐவருக்கும் ஐக்கும் தின்பம் ஆவியே நீ வரணி காட்டி படுப்பாயோ திருவாய்மொழி 6:9-9 என்றும் திருமாலே இனி செய்வதன் தெரியேன் பெரிய திருவந்தாரி 7:7-9 பெரிய திருமொழி என்றும் இந்த லீலா விபூதியில் உள்ளாரை போலே பயப்பட்டு கலங்கி இருப்போம். அவர்கள் இங்கே தெரிந்தே கிடைக்குத்தன் திருவாய்மொழி என்றும் வானிரும்பம் எய்தலன் மத்தை நரகமே எய்தலன் எனிலும் இருந்திருவாய்மொழி 8:1-9 செய்வாராவார் என்றும் நம்புவார் ஒரு வெய்குந்தங்காண்மனே கண்ணெஞ்செருத்தான் என்றும் செய்தலிடனாத்து போல் அவன் செய்வனை செய்து கொள்ளா பெரியாழ்வார் திருவடி 3:7-9 என்றும் சொல்லுகிறபடியே நித்திய விபூதியில் இருப்பவர்களைப் போலே பயமும் கலக்கமும் இல்லாமல் இருப்பவர்கள். 8ஆம் வார்த்தை இரவுக்கும் பகலுக்கும் உள்ளதன் நேத்தம் எங்கனேனில் நாம் வேதமாகிற அந்தகாரத்திலே தடுமாறாதிருப்பதும் அவர்கள் அவன் பேராயிரமும் ஓதின விளக்குழியாலே மாதவன் தன் துணையா நடந்து மாயனன் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் சென்மை பொருள் வழியே நடப்பவர்கள். வியாக்கியானம் தாம் பொருள் உணர்வறிய வேதமாகிற இருட்டிலே தடவி தடுமாறு நிற்போம் நாம். அவர்கள் அவன் பேராயிரமும் ஓதினா திருநாமங்கள் ஆகிற விளக்கொளியாலே மாதவந்தன் துணையானுடன்றாள் மாயன் தெய்வத்தேரில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் வழியிலே சரமஸ்லோக மார்க்கத்திலே தடுமாற்றம் இல்லாமல் நடப்பவர்கள். 9ஆம் வார்த்தை ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் உள்ளதன் நேர்த்தம் எங்கனே எண்ணில் நாம் மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுகையேல் வாழலாம் மடநெஞ்சமே என்று அந்திதோறும் மந்திரத்தை சொல்லா நிற்பதோம். அவர்கள் அந்தியாலாம் பயனங்கின் என்று மந்திர ரத்னத்தை சிந்திப்பவர்கள். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே திருநெடுந்தாண்டர் என்கிற ரீதியிலே 2 சந்தியா காலங்களிலும் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டிருப்போம் நாம். அவர்கள் பெயரினையே குந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்டம் வந்தியாலாம் பைரங்கன் என்கிறபடியே பயனற்ற காயத்ரி ஜபத்தில் ஈடுபடாமல் அமுதம் போன்ற மந்திர ரத்னமாகிற திரயத்தை சிந்திப்பார்கள். 10வது வார்த்தை பதிவிரத்தைக்கு பரநாதிக்கும் உள்ள தன்னேற்றம் எங்கனே எண்ணில் நாம் ஆக்னேயாரிகளுக்கு சேஷமாஞ்சிருப்பதோம். அவர்கள் அவனுக்கே சேஷமென்று அவனை ஒழிந்தவர்களுக்கு சேஷமன்று என்று அறுதியிட்டிருப்பார்கள். இது இவர்களுக்கும் உள்ள தன்னேத்தம். நாம் அக்னி இந்திர ஆதி தேவர்களுக்கு அந்தரியாமையான எம்பெருமானை ஆராதிக்கும் வைதீக கர்மங்களை பற்றி இருக்கையாலே வெளிப்பார்வைக்கு பாத்திவிரத்தியம் இல்லாத ஸ்திரீ போலே தோற்றமளிப்போம். அவர்களுக்கு இக்குறையுமில்லை.
அவனுக்கே அடிமைப்பட்டது நம்ம ஆத்மா, மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டதன்று என்று உறுதி பூண்டிருப்பார்கள். இந்த தன்னே தன் தான் பெருமாள் பக்கலிலும் நம்பெருமாள் பக்கலிலும் அப்பன் பக்கலிலும் பெரிய நம்பி பக்கலிலும் காணலாம். 4 உதாரணம் கொடுக்குறேன். இந்த மாதிரி யார் நடந்துருக்கா அப்படின்னு. இதன் ஏற்றத்தாழ்வு நமக்கும் உமக்கும் பெரியோர்களுக்கும் நித்தியானுசந்தானம் என்று உடையவர் முதலியாண்டானுக்கு அருளி செய்தார். முதலியாண்டானம் அடியேன் இத்தனை காலம் அபசாரம் பண்ணி போந்தேன், இனி செய்ய எடுப்பேன் என்று விண்ணப்பம் செய்ய சரணாகதனான முமுட்சுவுக்கு இப்பத்து வார்த்தையும் நெஞ்சிலே பட்டவென்று திருவடிகள் சித்திக்கும் என்று உடையவர் முதலியாண்டாரு கல்வி செய்தார். திருப்பாக்கியம் என்ன? இந்த ஏத்தங்கள் பிராமணன் அல்லாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறது. பிராமணல்லாத ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் இருக்கிறது என்று திருவில்லம் பற்றியே பெருமாளாகிற ஸ்ரீ ராமபிரான் விபீஷணன் காட்டிலும் குகப்பெருமாளிடமும் வாதர முதலிகளிலும் விபீஷணாழ்வாரிடமும் ஈடுபட்டார். நம்பெருமாள் லோகசாரங்க மகாமுனியை காட்டிலும் திருப்பாணாழ்வாரிடம் ஈடுபட்டார். திருமலையப்பன் முடி மன்னனான தொண்டமான் சக்கரவர்த்தியை காட்டிலும் குயவரான குறும்பரத்த நம்பியிடம் ஈடுபட்டார். பெரிய நம்பி பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய விரோதத்தையும் பொருள்படுத்தாமல் மாரதேவ நம்பிக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் செய்தருளினார். ஆகையாலே பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த 10 வார்த்தையையும் அனுசந்தித்தால் சாத்தார முதலிகளின் பெருமையை அறிவார்கள். ஆகையாலே அவர்களிடம் அபசாரம் ஏற்படாது. எம்பெருமான் திருவடிகள் எளிதில் கிட்டும் என்று எம்பெருமானார் முதலியாண்டாரை கருள் செய்தார். எம்பெருமானார் வார்த்தை உத்தாரகாச்சாரியர் அவசியம் நினைக்க வேண்டியது. அடுத்தது 451 வார்த்தை. முமுக்ஷுவாய் பிரபந்தனாயிருக்கும் அவனுக்கு இருக்கும் நாளைக்கு காலக்ஷேப பிரகாரம் இருக்கும்படி என்கிறே என்று உடையவர் திருவடிகளிலே விழுந்து முதலியாண்டான் விண்ணப்பம் செய்யா. இது முதலியாண்டானுக்கு சொல்கிறது. அவர் பிரச்சனை கேட்கிறார். என்ன? ஸ்ரீமன் நாராயண சப்தங்கள் 2 கண்டங்களிலும் இருக்கையாலே பெரிய விராட்டியும் பெருமாளும் நார சம்பந்தத்துக்கு நாரசப்தத்துக்கு அர்த்தம். ஆனா மற்ற நாய்ச்சிமார்களும் நித்தியசூதர்களும் இறந்து இருக்கும் கட்டுக்கோப்புடைய இடமாஞ்சிருக்கும் பீഠமாஞ்சிருக்கும் ஜயம் என்று கருத்து. அப்படி இருந்தார். மூக்ஷுவாய் பிரபந்தனாயிருக்கும் அவனுக்கு இருக்கும் நாளைக்கு காலக்ஷேப பிரகாரம் இருக்கும்படி என்ன உடையவர் திருவடிகளிலே விழுந்து முதலியாண்டான் விண்ணப்பம் செய்ய குருகரம்பரா பூர்வகமாக கயத்தை அனுசந்தானம் பண்ணுவான். முதலாவது உபய விபூதி நாதனாய் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனும் நாய்ச்சிமாரும் நித்தியசூரிகளும் கூட எழுந்தலிருக்கும் பீட கட்டாயிருக்கும் ஜயம் பெரிய பெருமாள் திருவடிகளை பார்த்தவாறே பொதுறிந்த பொன்னங்கடல் என்கிறபடியே சர்வாத்ம சாதாரணமாயிருக்கும் பெரிய பெருமாள் அபயஹஸ்தத்தை பார்த்தவாறே அனன்ய சரணரான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே அசாதாரணமாயிருக்கும் பெரிய பெருமாள் திருபமண்டலத்தை பார்த்தவாறே நித்தியசூர்களுக்கே அசாதாரணமாயிருக்கும் பிராபியமான திருமந்திரத்தை பெரிய பெருமாள் திருவடிகளிலே அனுசந்தானம் பண்ணுவாள்.
பண்ணுவான். பிராபகமான சரமஸ்லோகத்தை பெரிய பெருமாள் அபயஹஸ்தத்திலே சிந்தித்தல் அனுசந்தானம் பண்ணுவான். இரண்டும் கூடி போகரூபமான துவயத்தை பெரிய பெருமாள் திருமுக மண்டலத்திலே அனுசந்தானம் பண்ணுவான். இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? ஸ்ரீமன் நாராயண சப்தங்கள் இரண்டு கண்டத்திலும் இருக்கையால் பெரிய பிராட்டியும் பெருமாளும் நாரசப்தத்துக்கு அர்த்தமான மத்த நாய்ச்சியமார்களும் நித்தியசூரிகளும் எழுந்தல் இருக்கும் கட்டுக்கோப்புடைய பீட்டமாஞ்சிருக்கும் துவயம் என்று கருத்து. புதனிந்த பந்தன் கடல் சம்சார துக்கத்தை கண்டஞ்சேல் என்று அபயஹஸ்தத்தால் அபயமளிப்பது எம்பெருமானையே உபாயமாக கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே என்று கருத்து. முறுவலோடு கூடிய திருப்பவளத்தை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் நித்தியசூரர்களே என்று கருத்து. முடிவிலுள்ள ஆயா என்றும் சதுர்த்தியாலே பிராபியமான கைங்கரியத்தை காட்டுகையாலே பிராபியத்தை பிரதானமாக கொண்ட திருமந்திரத்தை கைங்கரியம் செய்ய வேண்டிய திருவடிகளிலே அனுசந்தானம் செய்ய வேண்டும். மாமேக்கம் சரணம் ரிதா என்று முதலில் தன்னையே உபாயமாக காட்டி மாசுச்சகா என்று முடிவில் அபயமளிக்கையாலே எம்பெருமானுடைய பிராபகத்துவத்தை பிரதானமாக கொண்ட தர்மஸ்லோகத்தை அபயமளிக்கும் அபயஹஸ்தத்திலே அனுசந்தானம் செய்ய வேண்டும். இரண்டு கண்டங்களால் பிராபகத்தையும் பிராப்தத்தையும் காட்டுகையாலே இரண்டையும் முக்கியமாக கொண்டதாய் அனுசந்தான ரகசியமாகியாலே போகரூபமான தயத்தை பரமபோக்கியமான திருமுக மண்டலத்திலே அனுசந்தானம் செய்ய வேண்டும். திருமால் திருவடி திருமுக மண்டலம் மாறுது இருக்கை இதில் சொல்ற அனுசந்தானம் 3 மந்திரத்தையும் அனுசந்தானம் பண்ண வேண்டும். 452ஆம் வார்த்தை. மத்சியத்தின் வடிவெல்லாம் ஜலமாஞ்சிருக்குமா போலே மீனுக்கு உடம்பெல்லாம் ஜலம் இருந்த போய் விடுது இல்லாத இவள் அவன் ரூபாதிகளுக்கு நிரூபக பூத்தையாகையாலே ஸ்ரீமான் அவலமெல்லாம் ஸ்ரீமயமாயிருக்கும். ஸ்ரீம் சேவாயாம் என்கிற தாத்வர்த்த பிரகாசகமாய் புருஷகார ஸ்வரூபமான ஸ்ரீ என்கிற திருநாமத்தை பெரிய பெருமாள் திருநன் மார்பிலே அனுசந்தானம் பண்ணுவான். மன் என்று மதுப்பு இப்புருஷகாரம் நித்தியம் என்று அனுசந்தானம் பண்ணுவான். 3 நாராயண என்று ஆஷ்டேன சௌகரியாபாதகங்களான வாத்சல்யாதி குணங்களையும் ஆஷ்டிதகாரியாபாதகங்களான ஞான சக்தியாதி குணங்களையும் உடையவன் என்று அனுசந்தானம் பண்ணுவான். சரணவ் என்று பெரிய பெருமாள் திருவடிகளை அனுசந்தானம் பண்ணுவான். சரணம் என்று சரண்யதான பெரிய பெருமாள் அபயஹஸ்தத்திலே அனுசந்தானம் பண்ணுவான். பிரபத்யே என்று பிரபத்தாவான தந்தடைய ஸ்வரூப ரூபம் ஸ்வீகாரம் என்று அனுசந்தானம் பண்ணுவான். ஸ்ரீமதே நாராயணா என்கிற பதங்களை சுவாமினியாய் அவனுக்கு வல்லபையாய் பிராப்பியாய் கைங்கரிய வர்த்தகையாய் பகவன் முகோல்லாச ஜனகையாய் தத்பிரீத்தி அனுபவீக யாத்திரையாயிருக்கிற பெரிய விராட்டியாரோட சேஷத்துவ காரியமான கைங்கரிய பிரதிசம்பந்தியாயிருக்கிறவருடைய
தாரகத்துவ வியாபகத்துவ நியந்திருத்துவ ஸ்வரூபம் என்ன ஸ்வரூப குணங்களான ஞான பல ஆதிகள் என்ன, அதில் நின்றும் விழுந்த வாத்சல்யாதிகள் என்ன, தத்தத் ஸ்வரூபமும் குண பிரகாசகமான பஞ்சோபனிஷன் விக்கிரகங்கள் என்ன, விக்கிரக குணங்களான சௌந்தரிய சௌகுமாரியாரிகள் என்ன, ஆஷ்டித விரோத விஷயமான சௌரியாரிகள் என்ன, திவ்யமங்கள விக்கிரக பிரகாசகமான திவ்யாபரணங்கள் என்ன, ததனுபவி விரோதி நிவர்த்தமான நிவர்த்தகமான திவ்யாயுதங்கள் என்ன, இவற்றுக்கு அனுரூபமான ஸ்ரீவைகுண்ட திவ்ய திவ்ய நகரியில் திவ்ய மண்டபத்திலே மற்ற திவ்ய மனுஷர்களோட திவ்ய பெரிச்சரங்கள் சேவித்த சுவாமித்வ பிரகாசகமான எழுந்தல் இருக்கிற இருப்பிலே அனுசந்தானம் பண்ணுவான். ஆயா என்று அவன் அரகமர்ந்தான் ஆசையாலே கேஷியாகியாலும் இவன் அடிசூடும் அரசாகையாலே சேஷமாகியாலும் சர்வவித சேஷபக்திகளையும் பண்ணப் பெறுவேனாக வேணும் என்று அனுசந்தானம் பண்ணுவான். நமஹா என்று ஜக்ஷரஸ்து பவேன் மிருத்யு என்றும் மமேதி ஜக்ஷரோ மிருத்யு என்றும் யானே என்னதே என்றிருந்தேன் என்றும் சொல்லப்படுகிற மகா என்கிற ஷஷ்டியந்த பதத்தை திரக்ஷரம் பிரம்மணப்பதம் என்றும் நமமேதிச்ச சாஸ்வதம் என்றும் யானே நீ என் உடமையும் நீயே என்றும் சொல்லுகிற நகாரார்த்த பலத்தாலே நிஷேதித்து தனக்கேயாக எனக்குள்ள மீறே என்கிறபடியே இத்தலையில் நினைவே அடியமாறி அத்தலையில் நினைவே நினைவாம்படி பண்ணி கீழ்ச்சென்ன சகல சேஷ விற்த்திகளையும் கொண்டர வேணும் என்று பெரிய பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்து அனுசந்தானம் பண்ணுவான் என்று செய்தார். ஜெயமந்திரார்த்தித்து உபதேசிக்கிறார். இதுக்கு ஒரு வியாக்கியானம். எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துக்கும் 5 நிலைகளில் உள்ள எல்லா ரூபங்களுக்கும் மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபாட்டை நிரூபித்து தெரிகின்றவனாகையாலே ஸ்ரீபதியின் ஸ்வரூபங்கள் முழுவதும் பிராட்டியால் நிறைந்திருக்கும். மச்சத்துக்கு தண்ணி போல அப்படின்றார். மீனின் வடிவம் முழுவதும் நீர் நிறைந்திருப்பது இதற்கு திருஷ்டாந்தம். ஸ்ரீன் சேவாயாம் என்கிற தாத்து ஸ்ரீதேவி எம்பெருமானை ஆஸ்திரித்திருப்பவள் என்று காட்டுகிறதாகையாலே அந்த திருநாமத்தை பெரிய விராட்டியால் எழுந்திருக்கும் திருமார்பில் அனுசந்திக்க வேண்டும். அப்புறம் ஸ்ரீமதே நாராயணாயா என்கிறவர்களை அவற்றுக்கு அர்த்தமான பெரிய விராட்டிய கைங்கரியம் கொள்ளும் எம்பெருமானுடைய தாரகமாய் வியாபகமாய் நியந்தாவான ஸ்வரூபம் சொல்லுகிறது. ஸ்வரூபத்தின் முக்கிய குணங்களான ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸுக்கள் அந்த குணங்களை இட்டு நோக்கும் போது அப்பிரதானமாகியாலும் ஞான விகாரமாகியாலும் அவ்வாறு குணங்களிலிருந்து பிறந்தவை எனத்தக்க வாத்சல்யம் முதலான மற்ற குணங்கள் அந்தந்த குணங்களை வெளிப்படுத்தும் திவ்யமங்கள விக்கிரகங்கள் அந்த விக்கிரகங்களின் குணங்களான சௌந்தரியம், அழகு, சௌகுமாரியம், மென்மை முதலானவை அடியார்களின் விரோதிகள்
விஷயத்தில் காட்டப்படும் சௌரியம், வீரியம் முதலான திவ்யாத்ம குணங்கள், திவ்யமங்கல விக்கிரகத்தை ஒளிவடச் செய்யும் திவ்யாபரணங்கள், முற்கூறியத்தை அனுபவிப்பதற்கு விரோதிகளாயிருக்கும் அசுர ராட்சசர்களை அழிக்கும் திவ்யாயுதங்கள் ஆகியவற்றிற்கு பொருத்தமான ஸ்ரீவைகுண்ட திவ்ய நகரத்திலே, திருமோண மண்டபத்திலே, பூமியிலா முதலான மற்ற நித்திய மகிஷிகளோடு, திவ்ய மகிழ்களோடு, அனந்தகளோட விஸ்வசேனாதி பரிஜனங்கள், சத்திர சாமராதி பரிச்சரங்களை கொண்டு சேவிக்க தானே உபயவிபூதி நாயகன் என்பது தோற்ற எழுந்தல் இருக்கும் அறநிலையிலே அனுசந்தானம் பண்ண வேண்டும். அரசமர்ந்தான் நடிசூடும் அரசையல்லால் நமஹா என்றும் பதத்தின் அர்த்தத்தை பெரிய பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்து அது அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று இந்த வாக்கியத்தின் கருத்து. மமா என்னும் 2 அக்ஷரங்கள் சம்சார காரணங்கள், நமமா என்னும் 3 அக்ஷரங்கள் பரமபதத்தை கொடுக்கும் என்று இப்பிரமாணத்தின் பொருள். மமா என்னும் 2 அக்ஷரங்கள் சம்சார காரணம், நமமா என்னும் 3 அக்ஷரங்கள் நிலையான மோட்சத்தை அடைவிப்பதை என்று இந்த பிரமாணத்தின் பொருள். யானை எந்தரை என்றிருந்தேன், யானை நீ என் உண்மையும் நீயே, தனக்கேயாக எனக்கொள்ளுமீதே என்கிறபடியே அனுபிச்சதெல்லாம் சுலபமாயிருக்க அத்தனையில் நினைவே நினைவாம்பரிவன்னே கீழ் சின்ன சகல சேஷவத்திகளையும் கொண்டர வேண்டும் என்று பெரிய பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்து அசந்தானம் பண்ணுவான் என்பதை செய்தார். யார் யாருக்கு சொல்கிறது? 12ஆம் சுவாமிக்கு நம்ம எம்பெருமானார் அருளினது. அடுத்தது 453ஆம் வார்த்தை அஸ்மத்குருமாரம் விஜயசேகரவத்மாம் லக்ஷ்மி வல்லவரியம் தாம் வந்தே குருவரம் பராம்.